Text transparency effect. இந்த எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரில் இருக்க இமேஜை டிரான்ஸ்பரண்ட் அப்படியே காட்டும். சக்கி பீட்ஸ் அப்படின்ற ஒரு மியூசிஷியன் பார்த்தீங்கன்னா தன்னோட யூடியூப் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்லேயும் தம்ப்நெயில்ஸுக்கு இந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த எஃபெக்டை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது, க்ரியேட் நியூ லேயர்ன்ட்டு. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா செலெக்ஷன் டூல், இதில் இந்த ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த கலரை ஒயிட்டில் செட் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸை ஒயிட் கலரால் ஃபில் பண்ண போகிறேன். பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்ம செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளே கிளிக் பண்ணால் ஒயிட் கலரில் அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிரும். இப்போ அடுத்ததாக இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த நியூ ஒயிட் கலர் பாக்ஸ் லேயரை டபுள் கிளிக் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை ஒரு 70 செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். ஃப்ரீடம்னு கொடுக்குறேன். நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் எப்போவுமே பிளாக் கலரில் இருக்கணும் இந்த எஃபெக்ட்டுக்கு. ஸோ டெக்ஸ்ட் கலரை பிளாக்கில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் லேயரையும் நம்ம க்ரியேட் பண்ண நியூ லேயரையும் குரூப் பண்ணணும். அதுக்கு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒட்டுக்காக செலக்ட் ஆகிடும். இதுக்கடுத்ததாக கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 லேயரும் குரூப் ஆகிடும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த 2 லேயர் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம அந்த டெக்ஸ்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் நாக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நாக் அவுட் வந்து நன்னுன்னு இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை ஷேலோவுக்கு மாற்றிட்டு இந்த ஒப்பாசிட்டியை ஒரு 30 செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அது மூலிமா பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்து டெக்ஸ்ட் வழியாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.